மாவட்டம் போச்சம்பள்ளி ராசிநகரில் வசித்து வருபவர் ராம்மூர்த்தி. தச்சு வேலை செய்து வருபவர் நேற்று குடும்பத்தினருடன் கிருஷ்ணகிரி சென்றுள்ள நிலையில் அவரது வீட்டிலிருந்து அதிக அளவு புகை வெளியேறியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது வாஷிங் மிஷின் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக போச்சம்பள்ளி தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து விரைந்து வந்த போச்சம்பள்ளி தீயணைப்பு துறையினர் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக முன்கூட்டியே தீயணைப்பு துறையினர் வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கூவன்கிணறு பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவரின் மனைவி ஜான்சி ராணி கீதா. இவர்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து தைலாபுரம் பகுதியில் வசித்து வந்தனர். இந்நிலையில் ஜான்சி ராணி கீதா கடந்த 21ஆம் தேதி வீட்டை விட்டு தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் அதன் பின் மீண்டும் வரவில்லை என நாசரேத் போலீசார் தகவல் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே அவரின் கணவர் அந்தோணிராஜ் என்பவர் மனைவி காணாமல் போன அதே தேதி தைலாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேஞ்ஞானபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று சாத்தன்குளம் அருகே உள்ள இடச்சிவளை எம்எல் தேரிக்காடு பகுதியில் காணாமல் போன ஜான்சி ராணி கீதா உடல் அழுகிய நிலையில் கிடந்ததை குற்றப்பிரிவு போலீசார் உறுதி செய்தனர். மேலும் உயிரிழந்த கீதா கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் சம்பவம் நடந்திருக்கிறதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஸ்காட் கல்லூரி அருகே உள்ள பிளசன்ட் நகரில் வசித்து வருபவர் கலைக்குமார். இவர் நெல்லையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் கடந்த 7ஆம் தேதி வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 90 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கேரள மாநிலம் பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆதித் கோபன் என்ற முத்துகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. மேலும் தனிப்படை போலீசார் குற்றவாளியை தேடிய நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் முத்துகிருஷ்ணன் தலைமறைவாகியிருப்பது தெரியவந்தது. உடனே பஞ்சாப் தனிப்படை போலீசார் பதுங்கியிருந்த குற்றவாளி முத்துகிருஷ்ணனை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து திருட்டு நகைகள் 90 சவரன் மற்றும் ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பண்ணைபுரத்தை சொந்த ஊராக கொண்டு சினிமா துறையில் இசை மற்றும் பாடல்களை ஒளிப்பதிவு செய்து மிகவும் பிரபலமான இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் மரணமடைந்தார். அவரது உடலை சொந்த ஊரில் அடக்கம் செய்வதற்காக தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பில் இளையராஜாவிற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக பந்தல் அமைக்கும் பணி உள்ளிட்ட நல்லடக்க பணிகளை தொழிலாளர்கள் தீவிரமாக செய்து வருகின்றனர். சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் சோமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் சிலர் தங்கள் குடும்பத்துடன் மொத்தம் 7 பேர் மாமல்லபுரம் சுற்றுலா தலத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் மாமல்லபுரம் பகுதியில் உள்ள முக்கிய புராதன சின்னங்களை கண்டு ரசித்துவிட்டு இறுதியாக கடற்கரைக்கு சென்றுள்ளனர். இதில் 3 பேர் கடலில் குளித்துள்ளனர். அப்போது நண்பர்களான 2 பேரை ராட்சச அலை நடுக்கடலுக்கு இழுத்துச் சென்றதில் அவர்கள் இருவரும் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இறந்தவரில் ஒருவர் சோமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பதும் மற்றொருவர் சென்னை திருநீர்மலை பகுதியைச் சேர்ந்த பாலு என்பதும் தெரியவந்தது. அதேபோல் உத்தரமேரூர் அடுத்த களியாம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் சீனிவாசன் என்பவரையும் ராட்சச அலை அடித்துச் செல்லப்பட்டதில் பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் 3 பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் முதல்நிலை ஊராட்சியில் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த கூட்டத்தில் பெண்கள், ஆண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நன்மங்கலம் ஊராட்சியில் உள்ள சாலை, பட்டா, கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கூறி அதை சரி செய்து தரும்படி கூறினர். அதற்கு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் தமிழக முதல்வர் கிராமங்களுக்கு வழங்கிய நிதிகளில் என்னென்ன பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என்பது குறித்து பட்டியலிட்டு தெரிவித்தனர். மேலும் பல பணிகளுக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் விரைவில் அனைத்து பணிகளும் நடைபெற உள்ளது என்றும் கூறிய நிலையில் மக்கள் நன்றியை தெரிவித்தனர்.
மாவட்டம் வெள்ளியநல்லூர் கிராமத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 25 பேர் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு சென்று திரும்பியுள்ளனர். அப்போது விருதாச்சலம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வந்த லாரி நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபுவை கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் 2 கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் விசாரணையின் போது தடுக்கி விழுந்து காலில் அடிபட்டதாக கூறி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிகளில் எண்மண் எண் மக்கள் பயணத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கினார். அப்போது நெய்வேலி பகுதி மக்களை சந்தித்து பேசினார். இதையடுத்து குறிஞ்சிப்பாடி வந்த அண்ணாமலை அங்கு பாஜக கடலூர் மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் SR பாலு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது திருவண்ணாமலையில் விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று போராடியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது வேளாண் துறை அமைச்சரின் சாதனை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திருவண்ணாமலையில தன்னுடைய சொந்த நிலத்தை சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று போராடிய விவசாய பெருமக்கள் மீது இந்திய சரித்திரத்திலே முதலாக குண்டா சட்டத்தை போட்டார். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை குறிவைத்து சிப்காட் வந்தா அதை கை கட்டி வேடிக்கை பார்ப்போம். 2வது சாதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நாகலாபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே சீனிவாசன் என்பவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கனகமாசத்திரம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 7 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய பேருந்து ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.